அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பு மாணவர்களின் முதல் பருவம் மற்றும் காலாண்டு தேர்வு மதிப்பெண் விவரங்களை எமிஸில் பதிவு செய்யறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி தொடர்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அங்கே தெரியக்கூடிய என்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே நாலாவதா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அகடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் என்ட்ரி 1 to 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட் டவுனரை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அகடமிக் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க 2025-26. நெக்ஸ்ட் கிளாஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சரோ அந்த கிளாஸ் வந்து எனேபிள் ஆகும். அந்த கிளாஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைப்புக்கு கீழே கிளிக் பண்ணீங்கன்னா குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7ஆம் வகுப்புக்கான கிளாஸ் டீச்சர். ஸோ 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இந்த நேம் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா திறன் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் மற்றும் திறன் பயிற்சி பெறாத மாணவர்கள் என எல்லாருடைய நேம் லிஸ்ட்டுமே இங்கே வந்திருக்கும். ஸோ 2 மாணவர்களுக்குமே நம்ம 60 மார்க்குக்கு தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். கொஸ்டின் தான் வேறையே தவிர மார்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருக்குமே 60 தான். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து எஃப்ஏ வந்து ஒரு 40 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ 60க்கு அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஏற்கனவே 40க்கு அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்சன்ட் புட் ஏ அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமுக்கு அவர் வரல அப்படின்னா ஆப்சன்ட் ஏ அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மாணவருக்கு எப்படி பதிவு பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நேரம் மாணவருடைய ஐடி கொடுத்துருப்பாங்க, அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பக்கத்தில் ஒரு எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மார்க் என்டர் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த மாணவர்களுடைய மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தமிழில் அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா திறன் ஸ்டூடெண்ட் தான். ஸோ திறனில் அவர் எவ்வளோ எடுத்திருக்காரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எஃப்ஏ டெஸ்ட் வச்சிருப்போம், எஃப்ஏ மார்க் ஒரு 40 மார்க்குக்கு வச்சிருப்போம். அது ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்றத ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் லெவல் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேக்ஸ் லெவல் எடுத்திருக்காரு, சயின்ஸ் லெவல் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சோசியல் லெவல் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம் வந்து 60க்கு பிளஸ் எஃப்ஏ வந்து ஒரு 40 மார்க்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி அவர் வந்து 100க்கு எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அது திறன் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, திறன் பயிற்சி பெறாத மாணவர்கள் 2 பேருக்குமே 60 மார்க்குக்கு தான் நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்போம். பிளஸ் வந்து 40 வந்து எஃப்ஏ மார்க், இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இங்கே தெரியக்கூடிய கிரீன் கலர் டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த மார்க் வந்து நமக்கு வந்து டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பெர்சன்டேஜ், அவர் என்ன கிரேடு, ரிமார்க்ஸ்க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் சிம்பிள் ப்ளஸ் வந்து இன்னொரு ஐ பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தவறுதலாக எதுவும் பதிவு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இங்கே தெரியக்கூடிய எடிட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மதிப்பெண் விவரங்களை மாற்றம் செய்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு வரல, பட் நான் மார்க் என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஏ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அந்த மாணவர் ஒரு தேர்வுக்கு வராட்டாலும் நீங்கள் ஆப்ஷன் போட்டிங்கன்னா இங்கே ரிமார்க்ஸ்க்கு நேரம் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி வந்து கிரேடும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் வந்திருந்தாரு, ஸோ அதனால் நான் திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை முறை வேண்டாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவு பண்ண மதிப்பெண் விவரங்களை வந்து மாற்றம் செய்து கொள்ளலாம், எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஆக்ஷன் கீழே இங்கே ஒரு ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாணவருக்கான தரநிலை அறிக்கை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ரிமார்க்ஸ் எல்லாம் இதுல எல்லாம் ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
திறன்சார் செயல்பாடுகள், ஆங்கில மொழி திறன்கள் இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து நம்ம சைன் பண்ணிட்டு தலைமை ஆசிரியர் சைன் பண்ணிட்டு பேரண்ட் சைனுக்கு வந்து இதை கொடுத்துடணும். ஸோ இது பிரிண்ட் போடுறதுக்கு இங்க தெரிவிக்கிற பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாணவருக்கான தரநிலை அறிக்கையை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாணவர்கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற மாணவர்களுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மதிப்பெண் விவரங்களை பதிவு பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு தரநிலை அறிக்கையை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக வழங்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மதிப்பெண் விவரங்களெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணாதது மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க பதிவு பண்ணிருங்க. அப்டேட் டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா நீங்க விட்டுருங்க. திரும்ப நீங்க என்டர் பண்ணாலும் என்டர் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.